ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் நிஷா. வெல்கம் டு பேங்கர்ஸ்பீடியா. இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேங்கிங்ல பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். பார்ட் 1 வீடியோவில் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ், ஃபாரின் பேங்க்ஸ் அண்ட் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் பற்றி பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அண்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னா அதில் 2 டைப்ஸ் இருக்கு. அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் ரூரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஷெட்யூல்டு அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் அண்ட் நான் ஷெட்யூல்டு அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெட்யூல்டு அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல மல்டி ஸ்டேட், சிங்கிள் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸும், அந்த நான் ஷெட்யூல்ல வந்து பார்த்தோம்னா மல்டி ஸ்டேட், சிங்கிள் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸும் இருக்கு. ஸோ ரூரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ல வந்து பார்த்தோம்னா 2 டைப்ஸ் என்னென்ன அப்படின்னா ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷார்ட் டேர்ம்ல பார்த்தோம்னா ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க், டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் பேங்க் அண்ட் பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் இருக்கு. லாங் டேர்ம்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் கோஆபரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் அண்ட் பிரைமரி கோஆபரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஒவ்வொன்றையும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு நார்மலான ஒரு ஃபினான்ஷியல் என்டிட்டி தான். ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெம்பர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து பணம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கே வந்து பணம் மறுபடியும் எடுத்துக்குவாங்க. பணத்தெல்லாம் போட்டுட்டு மறுபடியும் வந்து அவங்களுக்கே வந்து பணம் கொடுக்குற மாதிரி இருப்பாங்க. அதாவது ஓனர்ஸாகவும் அவங்களே இருப்பாங்க, கஸ்டமர்ஸாகவும் அவங்களே இருப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து வெளில இருக்க பீப்புள்ஸ்க்கும் கடன் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு சேம் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள்ஸாக இருப்பாங்க. இப்போ ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி அக்ரிகல்ச்சருக்காக இருக்குன்னா மோஸ்ட்லி இருக்க மெம்பர்ஸ் எல்லாமே அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து ஒரு காமன் கம்யூனிட்டி பீப்புள்ஸாக இருப்பாங்க ஒவ்வொரு கோஆபரேட்டிவும். ஸோ இப்போ வந்து எதுக்காக இது கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த ரூரல் ஏரியாஸ்லாம் வந்து பார்த்தோம், அதாவது நார்மலாக ஃபினான்ஷியலி வீக்கர் செக்ஷன்ஸாக இருக்காங்கல்ல, ரொம்ப ஏழ்மையாக இருக்கவங்களை வந்து கொஞ்சம் முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஸோ இந்த மணி லெண்டர்ஸ்லாம் ரொம்ப பெரிய பெரிய மணி லெண்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிக வட்டிக்கு வந்து பணம் கொடுப்பாங்க மக்களுக்கு. ஸோ அது மாதிரி இருக்கவங்களை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இவங்க வந்து எங்கெங்கெல்லாம் அவங்களோட ஒர்க்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரூரல் செக்டார்ஸ் இருக்குல்ல, ஸோ அங்கே, அப்புறம் அக்ரிகல்ச்சர் செக்டார், ஸோ இதுலலாம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப தேவைப்படுது. இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படிங்கிறது இந்த ரூரல் செக்டர் அண்ட் அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு ரொம்பவே தேவையாக இருக்குது. ஸோ இவங்க வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் மீடியம் டேர்ம் லோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எந்த ஆக்ட் கீழே அவங்க வராங்க அப்படின்னா இப்போ கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் 1965 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்கு. ஸோ அந்த ஆக்ட் கீழே தான் இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாமே வராங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எந்த ஆக்ட் கீழே இந்த கோஆபரேட்டிவ் பேங்கை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 இதுக்கு கீழே தான் வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஓகேவா, இந்த 2 ஆக்டும் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அனன்யா கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க். இது எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா வந்து குஜராத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா இப்போ வந்து ஆர்பிஐ வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன் கோஆபரேட்டிவ் பேங்க், அது ஃபுல் கண்ட்ரோலாக இருக்காது. இப்போ ஆர்பிஐ பேங்க்கை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா இப்போ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் கண்ட்ரோல் பண்ணுது, அது அதாவது ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கும். பட் இந்த இதில் வந்து எப்படின்னா பார்ஷியல் கண்ட்ரோல் தான். அது எந்த ஆக்ட் கீழே கண்ட்ரோல் பண்ணுதுன்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. ஓகேவா, ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் மட்டும்தான் ஆர்பிஐட்டேருந்து வந்து ரீஃபினான்ஸ் ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளாக இருக்கும். அதாவது இப்போ பணம் இல்லை அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்பிஐட்ட வந்து அவங்க வந்து பணம் வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டி வந்து ஒன்லி வந்து ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின்ல வந்து அவங்களோட பிரான்ச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து ஒரு லிமிடெட் ஏரியாக்குள்ளே தான் இருக்கணும். இப்போ வந்து ஒரு ஏரியா அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க, இவ்வளோ ஏரியாக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே தான் அவங்க இருக்கணும். ஸோ மற்ற இடத்துக்குலாம் வந்து அவங்க வந்து போக முடியாது. இப்போ இந்தியா ஃபுல்லாக இருக்கலாமான்னா இருக்க முடியாது. ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க், ஒரு டைப் ஆஃப் கோஆபரேட்டிவ் பேங்க் இந்தியா ஃபுல்லாலாம் வந்து அவங்க போக முடியாது. ஸோ அது மாதிரி தான் இவங்க வந்து பார்த்தோன்னா மெம்பர்ஸ்ட்டு வந்து பணத்தை கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இதோட மெயின் ஆப்ஜெக்டிவே ரூரல் ஏரியாஸ்க்கு ஃபினான்ஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக ரூரல் ஃபினான்சிங் அண்ட் மைக்ரோ ஃபினான்சிங், அது கொஞ்சம் பணம் தேவைப்படும்ல, ஸோ அவங்களுக்கு வந்து அர்ஜென்ட்டாக, ஸோ அவங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்காகவும் இந்த ரூரல் ஏரியாஸில் ஃபினான்ஸ் பண்ணுறது அவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ். அது மாதிரி வந்து பெரிய இந்த மணி லெண்டர்ஸ் தான் இருப்பாங்களா, அதிக வட்டிக்கு பணம் கொடுப்பாங்கல்ல, ஸோ அவங்கள வந்து அவாய்ட் பண்ணணும், அதுக்காகவும் தான். அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர்ஸ்க்கு வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப லோவான இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பணம் கொடுப்பாங்க. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், ஹவுசிங், ஃபினான்ஷியல்,
அது எல்லாமே கொடுப்பாங்க. பர்சனல் ஃபினான்சியல் எல்லாமே கொடுப்பாங்க. இவங்க வந்து பண்ணுறதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஒரு பேசிக் பேங்கிங் சர்வீசஸ் தான். ஓகேவா, அவங்களோட மெம்பர்ஸ்க்கு ஒரு பேசிக் பேங்கிங் சர்வீஸ் மாதிரி பண்ணுவாங்க. ஒரு குட்டி பேங்கிங் சர்வீஸ் மாதிரி தான் இவங்க வந்து இவங்களோட ஓவரால் டெவலப்மெண்ட் வந்து ரூரல் ஏரியாவை டெவலப் பண்ணுறதுக்கு தான் இருக்கும். இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட ஓவரால் டெவலப்மெண்ட் வந்து ஒரு ரூரல் ஏரியாவை கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்களோட பிரைமரி ஆப்ஜெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் பத்தி பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 டைப்ஸ் இருக்கு, ஷெட்யூல்ட் அண்ட் நான் ஷெட்யூல்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் இருக்கு. ஸோ 2 கேட்டகரிஸ்லுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா சிங்கிள் ஸ்டேட் அண்ட் மல்டி ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரொம்ப இம்பார்ட்டன்டானது நிறைய மேஜர் ஆஃப் த பேங்க்ஸ் வந்து எந்த டைப்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஷெட்யூல்டில் சிங்கிள் டைப்ல தான் வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய பேங்க்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, இப்போ ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டீஸ், இந்த மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிறாங்க. இது எதுக்குன்னா சிங்கிள் ஸ்டேட்டுக்கு மட்டும் தான். இதே வந்து மல்டிபிள் ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னா சென்ட்ரல் ஆர்சிஎஸ், ஸோ அவங்க தான் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்துக்குவாங்க. ஸோ பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்துக்கிறது யாரு, அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்கோட பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் அப்படின்னா ஆர்பிஐ தான் இந்த ஒர்க் வந்து பார்த்துக்குவாங்க. ஸோ 2 இது பார்த்துக்கிறாங்க. ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன்னா ஆர்சிஎஸ் அண்ட் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ்னா வந்து ஆர்பிஐ. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரூரல் கோஆபரேட்டிவ் பேங்க். ரூரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ல வந்து 2 டைப்ஸ் இருக்கு, அதாவது ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் இருக்கு. ஷார்ட் டேர்ம் அப்படின்னா என்ன அப்படின்னா 1 to 5 years வரக்கூடியது தான் வந்து நமக்கு ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, அதுல வந்து 3 டைப்ஸ் இருக்கு, ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்லாம் என்ன அப்படின்னா அதோட அந்த கண்ட்ரோல் லெவல் இருக்கும்ல அது வந்து ஸ்டேட்டா இருக்கும், அது அப்பெக்ஸ் லெவல் வந்து ஸ்டேட்டா இருக்கும், அவ்வளவுதான். டிஸ்ட்ரிக்ட்னா வந்து என்ன, அப்பெக்ஸ் லெவல் வந்து டிஸ்ட்ரிக்டா இருக்கும். இப்போ பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டிஸ் அப்படின்னா வந்து வில்லேஜ் லெவல்ல, ஓகேவா, ஒரு அடிமட்ட லெவல்ல இருக்கும், ஒரு பேசிக்கலா அடிமட்ட லெவல்ல வில்லேஜ் லெவல்ல இருக்கக்கூடியதான் வந்து பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லலாம். லாங் டேர்ம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 20 years, ஓகேவா, அப் டு 20 years வரக்கூடியது லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து 2 டைப்ஸ் இருக்கு, ஸ்டேட் கோஆபரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ். இதுவும் அதே மாதிரி தான், அப்பெக்ஸ் லெவல் ஸ்டேட்டா இருக்கும், அவ்வளவுதான். பிரைமரி கோஆபரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் இவங்க வந்து பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு டுவாலிட்டி கண்ட்ரோல் தான். ஆக்சுவலா இது வந்து ஒரு கண்ட்ரோல் வந்து சிங்கிள் கண்ட்ரோல் கிடையாது. இப்போ பேங்க்ஸ்லாம் எடுத்துட்டோம்னா சிங்கிள் கண்ட்ரோல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோடது மட்டும்தான். பட் இதில் அப்படி கிடையாது, டுவால் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ ஆர்பிஐயும் இருக்கும், நபார்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அவங்க வேலை இருக்காங்கல்ல. ஸோ வந்து நமக்கு கண்ட்ரோல் வந்து டுவாலிட்டியா பிரியறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும்ல. ஸோ அதனால அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் வந்து அந்த இதெல்லாம் ப்ராப்ளம் வராம பாத்துக்கிறதுக்காக தான் TEFCUB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா ஸ்டேட் லெவல்ல இருக்கும் அந்த டாஸ்க் ஃபோர்ஸ், அதாவது டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் கோஆபரேட்டிவ் அர்பன் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இதுக்காக தான் இந்த ப்ராப்ளம்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த டுவாலிட்டி, இந்த RBI பிளஸ் நபார்ட், ஸோ அவங்களோட கண்ட்ரோல் இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிரிச்சாங்க. ஸோ எல்லா பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ், ஓகேவா, எல்லா பேங்கிங் ஆக்டிவிட்டீஸுமே வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ல யாருன்னா RBIயும் நபார்டும். ஸோ இப்போ எல்லா மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து RBI நபார்ட் பார்த்துக்குவாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க பார்த்துக்குவாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பத்தி பார்க்கலாம். ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பத்தி. ஓகே, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படிங்கிறது ஒன்று எதுக்காக கொண்டு வந்தாங்க? ஸோ நிறைய பேங்க்ஸ் இருக்கு, பிரைவேட் செக்டார் இருக்கு, பப்ளிக் செக்டார் இருக்கு, கோஆபரேட்டிவ் இருக்கு, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இருக்கு. ஸோ ஏன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கொண்டு வரணும் அப்படின்னா இப்போ நிறைய வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்கல்ல. ஸோ இது வந்து ஏழைப்பட்ட மக்கள், ரொம்ப வந்து ஏழையா இருக்கவங்களுக்கு, அன்ஆர்கனைஸ் செக்டார் ஒர்க்கர்ஸ்க்கு, ஸோ இவங்களுக்குலாம் வந்து நிறைய பேர் வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து வச்சிருக்கவே மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு வந்து அன்றாட வந்து இந்த சாப்பாடுக்கு அதுக்கே வந்து காசு இருக்காது. ஸோ இவங்க எப்படி போய் பேங்க்ல வந்து பணம் போட முடியாதுல்ல. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கணும், ஸோ அவங்களுக்கும் ஒரு பேசிக் பேங்கிங் வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் பேமெண்ட் பேங்க்கும். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், அந்த ஒரு
ரீசனுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த 2 பேங்க்குமே. ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படிங்கிறது பப்ளிக் செக்டர் கிடையாது, அது ஒரு பிரைவேட் பேங்க் தான். ஸோ இது எதுக்கு கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க, எந்த ஆக்ட் கீழே அப்படின்னா கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஓகேவா, 2 கம்பெனிஸ் ஆக்ட் இருக்கு, 1956 ஒன்று, 2013 ஒன்று. ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழே தான் வந்து இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது லைசன்ஸ் வந்து செக்ஷன் 30 செக்ஷன் 22. ஓகேவா, கம்பெனிஸ் ஆக்ட் 2013 செக்ஷன் 22 ஆஃப் அது. ஸோ பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் செக்ஷன் 22 ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 கீழே தான் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934. ஓகே, மொத்தம் 3 ஆக்ட் வருது, நல்லா பார்த்துக்கோங்க. கம்பெனிஸ் ஆக்ட் 2013, செக்ஷன் 22 ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 அண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934. ஸோ இந்த 3 ஆக்டுமே ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வரும். ஓகே, இது ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு கமிட்டி போடுவாங்கல்ல. ஸோ அது மாதிரி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்ததுமே போடப்பட்ட கமிட்டி தான் என்ன அப்படின்னா உஷா தோரட் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி வந்து போட்டிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா 10 வருஷமாவது நான் வந்து பேங்கிங்லேயோ இல்லை ஃபினான்சிங் இந்த சைட்லேயோ வந்து எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து என்னால் வந்து ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து ஆரம்பிக்க முடியும். ஸோ இப்போ என்னெல்லாம் பண்ணலாம், யாரெல்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா எக்ஸிஸ்டிங், அதாவது முன்னாடியே வந்து ஒரு என்பிஎஃப்சியாக இருப்பாங்க ஒரு கம்பெனி, அவங்களுக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ஆரம்பிக்கலாம். அது மாதிரி மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், லோக்கல் ஏரியா பேங்க்ஸ், ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆரம்பிக்கலாம். பட் அவங்க எல்லாருமே என்னவா இருக்கணும்னா இந்தியன் ரெசிடென்ஸாக இருக்கணும். ஸோ ஓகேவா, அவங்க மட்டும் தான் வந்து ஆரம்பிக்க முடியும். ஸோ இந்த ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆர்பிஐ அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, இப்போ நான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஆரம்பிக்க போகிறேன், இப்போ நான் என்பிஎஃப்சி, இப்போ வந்து 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆர்பிஐட்ட பெர்மிஷன் கிட்ட அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க அப்ரூவல் கொடுத்து 18 மந்த்துக்குள்ள நான் வந்து ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே வந்து அதுக்கு வந்து அப்ரூவல் கிடையாது, அந்த அப்ரூவல் வந்து முடிஞ்சிடும், அந்த டைம் லிமிட் வந்து முடிஞ்சிடும். ஸோ மினிமம் கேபிட்டல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 100 crore வந்து இருக்கணும் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு. நெக்ஸ்ட் இப்போ ஃபாரின் ஷேர் ஹோல்டிங்ஸ் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா, நமக்கு ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸில் வந்து எவ்வளோ வந்து ஷேர் ஹோல்டிங், அதாவது ஃபாரின் டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கலாமோ அதே அளவு தான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும், அதாவது வந்து 74% வரைக்கும் இருக்கலாம் நமக்கு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் ஃபாரின் டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதுலேயுமே வந்து நமக்கு 49% வந்து ஆட்டோமேட்டிக் ரூட் வழியாகவும் 25% வந்து நம்ம கவர்மெண்ட்டை அப்ரூவல் வாங்கிட்டு தான் நம்ம வந்து அந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் ஃபாரின் டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும். ஸோ பேங்க் வந்து எந்த ரீஜனே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, இப்போ வந்து கோஆபரேட்டிவ் பேங்க் மாதிரி இந்த ஏரியால மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ இது என்னென்னலாம் ஆஃபர் பண்ணுது அப்படின்னா, சேவிங் பேங்க், கரண்ட் அக்கௌண்ட், ரெக்கரிங் டெபாசிட், ஃபிக்ஸ்டு டெபாசிட் எல்லா அக்கௌண்ட்ஸுமே இதில் இருக்கும், இந்த 4 டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இது அப்படின்னு பார்த்தோம்னா கேபிட்டல் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், அதாவது இந்த எங்கே இருக்குது அப்படின்னா ஜலந்தர், பஞ்சாப்ல. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஓகே, அது மாதிரி ஃபாரின் டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 75% ஆஃப் நெட் கிரெடிட், அதாவது வந்து அந்த அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல வந்து ஒன்று இருக்கும். ஸோ ஓகேவா, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட் என்ன அப்படின்னா ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங், அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட்ல 75% இருக்குல்ல, ஸோ அது வந்து ப்ரையாரிட்டி செக்டருக்கு தான் அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ 75% கொடுக்கணும் அப்படின்ட்டாங்கல்ல. ஸோ வந்து அவங்க எந்த எவ்வளோ அமௌண்ட், அதாவது அவங்கள்ட்ட இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நெட் பேங்க் கிரெடிட்ல எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஸோ இப்போ 75% இருக்குது அப்படின்னா அதில் கண்டிப்பாக வந்து 50% ஆஃப் த லோன்ஸ் இருக்குல்ல, ஸோ அது 25 lakh கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அவங்க இஷ்டத்துக்கு வந்து என்கிட்ட வந்து பணம் கம்மியாக தான் இருக்குது, ஸோ 75% நான் அதில் கொடுக்குறேன், ஸோ அதில் வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அது 75%ல் 50% கொடுக்குறாங்கல்ல, அது கண்டிப்பாக 25 lakh இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரமோட்டர் ஷேர் ஹோல்டிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து நமக்கு 40% வந்து பணம் போட்டு ஆரம்பிக்கலாம். ஒரு இப்போ நம்ம 100 crore இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு 40 crore போட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம், ப்ரமோட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது. ஸோ அது 5 வருஷம் வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஒரு 10 வருஷத்துக்குள்ள 30% அவங்க வந்து கம்மி பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 26% 12 இயர்ஸ்க்குள்ள கம்மி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ப்ரமோட்டர் ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்.
நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 25% ஆஃப் த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்குல்ல, ஸோ அவங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா அன்பேங்க்டு ரூரல் ஏரியாஸ். ஓகேவா? ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு 20 ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களோட பிரான்ச்சஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்கு, ஸோ அவங்க 20 பிரான்ச்சஸ் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்கன்னா, அதில் வந்து 25% ஆஃப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்கே இல்லாமல் இருக்கும்ல ரூரல் ஏரியாஸ்லாம், ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து எஸ்எல்ஆர் சிஆர்ஆர் மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? ஸ்டாச்சுவரி லிக்விட் ரேஷியோ அண்ட் சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ரெண்டுமே வந்து இவங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் கூட அவங்க ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸு, பென்ஷன் ப்ராடக்ட்ஸு, இது மாதிரி வந்து நிறையவே ஆர்பிஐ அப்ரூவல். ஓகேவா? ஆர்பிஐ அப்ரூவல்கிட்ட ப்ரையராக வந்து ஆர்பிஐட்ட வந்து அப்ரூவல் வாங்கிட்டு, ஸோ இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க வந்து சேல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நிறைய இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், உஜ்வைனி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஆர்ஜிவிஎன், ஜன்லக்ஷ்மி, ஈக்விட்டாஸ், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட் பேங்க் பத்தி பார்க்கலாம். ஸோ பேமெண்ட் பேங்க்குமே ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்காக தான் நமக்கு வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இந்த பேமெண்ட் பேங்க்ஸ்மே வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்காக தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இதோட ஆக்டுமே பார்த்தோம் அப்படின்னா இதுக்குமே வந்து ஒரு 3 ஆக்ட்ஸ் இருக்கு. ஸோ அதே ஆக்ட் தான் Companies Act 2013, Section 22 of Banking Regulation Act 1949 and Reserve Bank of India Act 1934. இந்த 3 ஆக்டுமே வந்து நமக்கு வந்து பேமெண்ட் பேங்க்ல தான் வருது. ஸோ கமிட்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து நச்சிக்மூர் கமிட்டி. ஓகேவா? இவங்க தான் வந்து இந்த கமிட்டி தான் வந்து பேமெண்ட் பேங்க்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நியூடெல்லியில், அதாவது ஏர்டெல் பேமெண்ட் பேங்க். அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூடெல்லியில் இருக்கு. ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஒரு பேமெண்ட் பேங்க். எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, இது வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் மாதிரி 10 வருஷம் வந்து ஃபினான்ஷியல் சைடில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னா கிடையாது. ஸோ இவங்க வந்து யார் வேணாலும் இருக்கலாம், அதாவது ரெசிடென்ஸ் ஆஃப் த கண்ட்ரியாக இருக்கணும், அவ்வளோதான் முக்கியமே தவிர ஒரு சிட்டிசனாக இருக்கணுமே தவிர மற்றபடி எந்த ஒரு கண்டிஷன்ஸுமே கிடையாது. யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த செல்லார் கம்பெனிஸாக இருக்கட்டும், நார்மலாக வந்து ஒரு என்பிஎஃப்சியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், பட் நார்மலான பீப்புள்ஸ் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், இப்போ ஃபோன் கம்பெனியாக ஒரு கம்பெனிஸ் நார்மலாக பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனிஸாக இருக்கட்டும், ஸோ யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுமே வந்து ஆர்பிஐ அப்ரூவல் கொடுத்து 18 மந்த்ஸ்க்குள்ள அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ இவங்க வந்து பேங்க் டெபாசிட்ஸ் என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டும் கரண்ட் அக்கௌண்ட். ஓகேவா? இது ரெண்டு மட்டும்தான் இங்கே வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ மற்ற அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து இங்கே கிடையாது. ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோ ரெக்கரிங் டெபாசிட்டோ எதுவுமே கிடையாது. ஸோ மினிமம் கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களுக்குமே வந்து 100 crore தான் மினிமம் கேபிட்டல். அதில் வந்து ஒரு 40 crores. ஓகேவா? 40% வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 yearsல வந்து ப்ரமோட்டர் வந்து ஷேர் ஹோல்டிங்காக வந்து போட்டிருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 40 crores வந்து 5 yearsல வந்து போடணும் அந்த இதில். இவங்களுக்குமே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 74% தான். ஸோ சேம் தான், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் மாதிரி சேம் தான். அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 74% தான். 25% வந்து அன்பேங்க்டு ரூரல் ஏரியாஸ் தான் இவங்களும் ஸ்டார்ட் பண்ணணும். சேவிங் பேங்க் அக்கௌண்ட் பார்த்தோம்ல, இங்கே வந்து 2 அக்கௌண்ட் தான் இருக்குது. சேவிங் பேங்க் ஒன்று, கரண்ட் அக்கௌண்ட் ஒன்று. இப்போ நம்ம சேவிங் பேங்க்ல போடக்கூடிய அந்த அமௌண்ட் இருக்குல்ல, இவங்களுக்கு டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட் இருக்குல்ல, ஸோ அது வந்து 1 lakhக்கு மேலே போகவே கூடாது. ஓகேவா? இந்த கஸ்டமர் டெபாசிட் வந்து 1 lakh வரைக்கும் தான் இருக்கணும். ஸோ ரீசெண்டாக கூட வந்து ஒரு பேமெண்ட் பேங்க்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 1 lakhக்கு மேல நிறைய பேர் டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து லோன்லாம் கொடுக்க முடியாது. ஓகே, எந்த ஒரு லோன்ஸுமே கொடுக்க மாட்டாங்க. இவங்க வந்து டெபிட் கார்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம போடுறோம்ல, டெபாசிட் பண்ணுறோம்ல, ஸோ அதனால டெபிட் கார்டெலாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் கிரெடிட் கார்ட்ஸ் வந்து இங்கே அவைலபிலிட்டி கிடையாது. இவங்களுமே வந்து ஸ்டாச்சுவரி லிக்விட் ரேஷியோ அண்ட் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ரெண்டுமே வந்து இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வச்சிருக்கணும். ஆர்பிஐ அந்த ஸ்டாச்சுவரி லிக்விட் ரேஷியோ மெயின்டைன் பண்ணணும், சிஆர்ஆரும் மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஆர்பிஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா 11 என்டிட்டிஸ்க்கு வந்து இவங்க வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க. இப்போ வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து 10 இருக்கு. அது மாதிரி வந்து பேமெண்ட் பேங்க்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 11 என்டிட்டிஸ்க்கு வந்து அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் சோழமண்டலம் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சன் பேராமெட்டிக்கல்ஸ், டெக் மஹேந்திரா, ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து லைசன்ஸ் வேணாம், எங்களுக்கு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு லைசன்ஸை வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு இருக்க பேமெண்ட் பேங்க்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏர்டெல் பேமெண்ட் பேங்க், இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க். ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் தான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பேங்க். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண பேமெண்ட் பேங்க். நெக்ஸ்ட் வந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க். இது வந்து கவர்மெண்டோடது. ஓகேவா? 100% கவர்மெண்ட் ஷேர் ஹோல்டிங்ஸ் தான் இதில் இருக்கு.
ஜியோ பேமெண்ட் பேங்க், பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அண்ட் என்எஸ்டிஎல் பேமெண்ட் பேங்க். ஸோ இந்த 5 வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய பேமெண்ட் பேங்க்ஸ். இதில் வந்து பார்த்தோம்னா ஆதித்ய பிர்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேமெண்ட் பேங்க்ஸ்லாம் இருந்துச்சு, ஃபினோ பேமெண்ட் பேங்க்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் வந்து இப்போதைக்கு இல்லை. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து பேமெண்ட் பேங்க்ஸ் பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நார்மலாக இப்போ வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு 6 months இருக்கும், 4 months 6 months இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா எக்ஸிஸ்டிங்காக பேமெண்ட் பேங்க்ஸாக இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுமே வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்காக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருந்தாங்க. இந்த பொறுத்து தான் வந்து நமக்கு இந்த இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் இருக்குல்ல, அது கூட ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்காக கன்வெர்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட வந்து கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த பேமெண்ட் பேங்க் எல்லாமே ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து வேணும்னா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியாவை மீட் பண்ணுச்சுன்னா ஒரு பேமெண்ட் பேங்க் வந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 வருஷம்லாம் இல்லை, நார்மலாக ஒரு எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்கிற அந்த எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா என்னன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த கண்டிஷன்ஸை வந்து கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பேமெண்ட் பேங்க்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த பேமெண்ட் பேங்க்ஸ் வந்து 100 நல்லா பேமெண்ட் பேங்க் ஆரம்பிக்கணும்னா 100 crore வேணும், ஓகேவா? அதே பேமெண்ட் பேங்க் வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்காக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு 200 crore வந்து கேபிட்டல் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ப்ரமோட்டரோட ஷேர் ஹோல்டிங் என்னன்னா 15 வருஷத்துக்குள்ள 15% கம்மி பண்ணியிருக்கணும். ஸோ ஓகேவா, இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன். இனிஷியலாக ஷேர் ஹோல்டிங் போடுறப்ப இந்த 200 crore வந்து 40% வந்து ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக ஷேர் ஹோல்டிங் போட்டால் போதும். ஸோ அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 5 வருஷத்துக்குள்ள 40%க்கு கம்மியாக வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கணும். 40%க்கு கொஞ்சம் கம்மியாக அப்படியே கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டே வரணும் அந்த 40%க்கு கம்மியாக. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா 10 வருஷத்துக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா 30% கம்மி பண்ணிடணும் அந்த ஷேர் ஹோல்டிங்கை. அது மாதிரி 15 வருஷத்துக்குள்ள 15% கம்மி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த 2 எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியாவும் சொல்லியிருக்காங்க ஒரு பேமெண்ட் பேங்க் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா. இதே வந்து கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்காங்கல்ல, அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க், அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கை கன்வெர்ட் ஆகலாம் அவங்களுமே. ஸோ அவங்களுக்கு மட்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இனிஷியல் நெட்ஒர்க் வந்து 100 crore இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேவா? ஒரு அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் வந்து ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்காக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு 100 crore இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்குள்ள அவங்க வந்து கோஆபரேட்டிவ் பேங்க் வந்து மாறுறாங்கல்ல ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்காக, ஸோ அது ஸ்டார்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள அவங்க வந்து அவங்க கேபிட்டலை வந்து 200 crore வந்து இன்க்ரீஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டார்டிங்ல 100 crore, பட் கிராஜுவலா 5 இயர்ஸ்க்குள்ள நம்ம 200 crore வந்து அந்த கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கா வந்து கன்வெர்ட் பண்றதுக்காக வந்து அவங்க கவர்மெண்ட் கொடுத்திருக்க ஒரு எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா. ஸோ இது இப்போ ரீசெண்டாக தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, இன்னும் ஏதாவது வந்து கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்னா, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஃபர்தராக வந்து வர வீடியோவில் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.